அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த மாசி மாதம் ராசி பலன்படி என்ன மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நண்பர்களே, உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம கன்னிராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே கன்னிராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் 6வது ராசியாக வருவீங்க. மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி கன்னிராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய கன்னிராசிங்க. மற்றும் கன்னிராசி கூட நிரந்தரமாக நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க. மேலும் கன்னிராசியோட அதிபதி புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய கன்னிராசி நண்பர்கள் வேண்டி வணங்கக்கூடிய கடவுள் விஷ்ணு பெருமானுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி உகந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கன்னிராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும். நண்பர்களே, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாசி மாதம் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய 2 கோள்களுமே உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த இடம் சுக்கிரனுக்கு செட் ஆகக்கூடிய ஒரு ஸ்தானம் தாங்க. ஆனால் அதே சமயம் செவ்வாய்க்கு கொஞ்சம் செட் ஆகாத ஒரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இதன் காரணமாக ஒரு சில மாணவ செல்வங்கள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமான கோவங்களுக்கு ஆளாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய கோவத்தை கட்டுப்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கன்னிராசி மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும். நண்பர்களே, மேலும் இப்போ ஒரு சில தாய்மார்கள் நீண்ட காலமாக எங்களுக்கு குழந்தைகள் வரம் இல்லாமல் அவதிக்குள்ளே இருந்திருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த மாசி மாதம் ஆரம்பத்திலே ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கப்புறமா நீங்கள் பிள்ளைகள் வரத்துக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு பிள்ளைகள் வரம் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும். நண்பர்களே, மேலும் தற்சமயம் கேத்து உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக இப்போ ஒரு சில பெண்மணிகள் நீண்ட காலமாக நீங்கள் ஒரு பியூட்டிஷியன் ஷாப் ரன் பண்ணணும் அல்லது பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது திங்ஸ் இப்போ ஜுவல்லரியோ அல்லது ட்ரெஸ்ஸோ இதெல்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளான் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிளானை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கு இந்த மாசி மாதம் உங்களுக்கு கனிந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும். நண்பர்களே, மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ராகு உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இப்போ இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு தேவையற்ற அன்வான்ட் எக்ஸ்பென்ஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? இப்போ ஒரு சில அன்பர்கள் நீங்கள் உங்களுடைய பணத்தை எதனா ஒரு பிஸ்னஸில் முதலீடு பண்ணிட்டு அதிகமான லாபம் ஷார்ட் பீரியடில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் எந்த ஒரு நல்ல பிஸ்னஸில் பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்குங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு நீங்கள் தெரியாத பிஸ்னஸில் பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கும் இந்த மாசி மாதம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நண்பர்களே, ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு நல்ல பிஸ்னஸாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா பணத்தை முதலீடு பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பணத்தை சிறு சேமிப்பு திட்டங்களில் போட்டு வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிதி இழப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும். நண்பர்களே, மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கோயில்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அல்லது கோவிலில் போயிட்டு நீங்கள் சேவை செய்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நம்ம கோயில்களுக்கு போயிட்டு
கடவுள் தரிசனம் செய்துவிட்டு வருவதற்கோ, அதே சமயம் வந்து நீங்க கோயில்களுக்கு போயிட்டு நீங்க பணி செய்துவிட்டு வருவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது இப்போ வந்து கண் பல் அல்லது பைல்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது முதுகு தண்டுவலம் சம்பந்தப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக வந்து கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நீங்கள் அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனையிலேருந்து நீங்கள் முற்றிலும் விடுதலை பெறுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கன்னிராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. ஒரு சில நண்பர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட அஜீரண கோளாறுகளும் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ட்ரிகர் ஆகாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் இந்த மாசி மாதம் ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுடைய எதிரிகள் வந்து உங்களுடைய பாதையை விட்டு விலகி செல்வதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து ராகு வந்து உங்களுடைய 7வது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய மற்றொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்ட்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கன்னிராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தொழில் சம்பந்தமாகவோ அல்லது வந்து உங்களுடைய வேலை சம்பந்தமாகவோ நீங்கள் அயல்நாட்டுக்கோ அல்லது வெளி மாநிலத்திற்கோ பிரயாணம் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுவதற்கும் இந்த மாசி மாதம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நண்பர்களே. மேலும் இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இப்போ இந்த இடம் வந்து நம்மளுடைய குரு பகவானுக்கு என்னதான் மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் கூட இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய அங்காளி பங்காளியும் கூடியோ அல்லது வந்து உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கோ உங்களுக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதனா நீண்ட காலமாக போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கன்னிராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படுங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காகவோ நீண்ட காலமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து ஒரு நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் வந்து புதன் கிரகம் வந்து உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து பேச்சு சம்மந்தப்பட்ட தொழிலில் இன்வால்வ் ஆகிட்டு இருப்பீங்க. உதாரணத்துக்கு ஒரு மார்க்கெட்டிங் துறையிலையோ அல்லது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி துறையில் இருக்கின்ற நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுடைய நிதி நிலைமை நல்லபடியாக முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. இப்போ
குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா உங்களுடைய வீட்ல வந்து சுப காரியங்கள் தடப்பட்டு போயிருந்தது அப்படின்னாலும், அந்த சுப காரியங்கள் வந்து ஒண்ணு பின்னாடி ஒண்ணு லைனா நடைபெறுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. இதுல முக்கியமான ஒரு தடை வந்து பார்த்தீங்கன்னா, திருமண தடைங்க. ஒரு சில அன்பர்கள் ரொம்ப மனக்கவலையோட இருக்கீங்க. சரி, எங்களுக்கு வயது வந்து திருமண வயத தாண்டி வந்துட்டோங்க. இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கைகூடல அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே, இந்த மாசி மாதம் முடிவதற்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் 100க்கு 100% வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல இந்த மாசி மாதம் முடிவதற்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் வந்து நான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவுல உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும், இப்போ நீங்க உங்களுக்கு தெரிந்த கரெக்டான டாக்டர் கிட்ட அவங்கள கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இமீடியட்டா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 100க்கு 100% உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்துல வந்து நல்ல முன்னேற்றம் காண்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது குரு பகவான் வந்து நான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல கருத்து மோதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும், அந்த கருத்து மோதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க. அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால துல்லியமா தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். கண்ணீர்